ஹலோ விவாஸ், எல்லாருக்கும் நமஸ்காரம். இப்போது இந்த வீடியோவில் காமிக்க போகிறது எல்ஜி QNEDன்னு சொல்லுவாங்க. QNED டிவி வந்து வச்சுருக்கேன். இதில் வந்து செட்டிங்ஸ் வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணால் அந்த மாதிரி மெனு வரும். அதில் வந்து லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா அது மாதிரி சப்போர்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் வரும். அது உள்ளே போனீங்கன்னா சாஃப்ட்வேர் வந்து ஆட்டோ அப்டேட் ஆப்ஷனை வந்து டிசேபிள் பண்ணுறது நல்லதுங்க. எப்போயுமே வந்து ஸ்மார்ட் டிவியில் அது பண்ணிடுறது நல்லது. ஏன்னு சொல்கிறேன், இந்த செட்டிங்ஸை வந்து எல்ஜி டிவியில் எப்படி பார்க்குறதுன்னு கூகுளில் தேடினாவே கிடச்சிரும். இல்லைனா எதுக்காக வீடியோவும் போட்டிருப்பாங்க. இப்போ வந்து நான் காமிக்கிறது இந்த டிவியில் எப்படி இருக்குன்ட்டு சாஃப்ட்வேர் அப்டேட் ஆட்டோ அப்டேட் ஆஃப் அப்படின்னு பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஆனால் கடைக்காரங்க வந்து இதை வந்து எந்த அளவுக்கு சொல்லுவாங்கன்னு தெரியல. ஏன் சொல்கிறேன்னு அதையும் சொல்லிடுறேன். ஏன் சொல்கிறேன்னா, இப்போது இந்த சாஃப்ட்வேருங்கிறது ஒரு ஹார்ட்வேர் மேலே வந்து உட்கார்றது விஷயம். ஸோ அந்த ஹார்ட்வேர் வந்து ஒரு சர்டைன் ரேமு, ரோமு, மெமரி இதெல்லாம் வச்சு தான் வந்து அவங்க பண்ணியிருப்பாங்க. அப்புறம் சில ஆப்ஸ்லாம் வந்து கூடவே வந்திருக்கும். இதில் என்ன நடக்கும் அப்படின்னா, இன்ஃபேக்ட் சில டிவியில் வந்து மேலே வந்து இங்கே கேமரா கூட வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து இதிலே வந்து கூடவே வருது. நிறைய விஷயம் வருது இப்போ டிவியில், ஸ்மார்ட் டிவியில். இப்போது என்ன நடக்கும்னா, இந்த மாதிரி சாஃப்ட்வேர் வந்து ஆட்டோ அப்டேட் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா உள்ளே என்ன ஆப்ஸ் இருக்குதுன்னு தெரியாது. இவன் பாட்டுக்கு ஓஎஸை வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பான். ஸோ ஆனால் இவங்க ஃபேக்ட்ரியில் வந்து அது ஒரு சர்டைன் ஹார்ட்வேருக்கு தான் அவங்க வந்து டெஸ்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போது நம்ம ஆட்டோ அப்டேட் கொடுத்துட்டா என்ன ஆகும்னா, அது பாட்டுக்கு வந்து டவுன்லோட் ஆகி அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா கரெக்டாக அது வந்து ஒர்க் ஆகுமாங்கிறது கேள்விக்குறி தான். ஏன்னா அவங்க ஃபேக்ட்ரியில் வந்து நிறையா அதுக்கு வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. அது வந்து எந்த ஆப்பு எதுக்கு ஒர்க் ஆகுது, எப்படி பர்ஃபார்மன்ஸ் இருக்குது, எல்லாமே பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம ஆட்டோ அப்டேட் விட்டுட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்த வெர்ஷன் வந்து அது பாட்டு உட்காந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இதனால் வந்து டிவி ஸ்லோவாகவும் சான்ஸ் இருக்குது, சரியாக ஒர்க் ஆகாமல் போகவும் சான்ஸ் இருக்குது. இதே கான்செப்ட் தான் வந்து மொபைல் ஃபோன்லேயும் இதே கான்செப்ட் தான். அதுலேயும் அதே மாதிரி விடுறது நல்லது கிடையாது. எஸ்பெஷலி அந்த கேமரா ரிலேட்டட் ஃபங்க்ஷனாலிட்டிஸு, மற்ற ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷனாலிட்டிஸ்லாம் கூட அங்கேயும் இதே மாதிரி குளறுபடி ஆகும். ஸோ இது வந்து என்னுடைய ஒப்பீனியன் இல்லைங்க. நான் பார்த்துருக்கேன், நிறைய இதை பற்றி கொஞ்சம் தேடி தகவலும் எடுத்திருக்கேன். சப்போஸ் நான் சொல்கிற தகவல் ஏதாவது உங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னா தயவுசெய்து கமெண்டில் போடுங்க. லெட்ஸ் லேர்ன் ஈச் அதர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க. பை.